நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. எபேசியன்ஸ் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கடந்த 3 வாரங்களா இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுல சர்வாயுத வர்க்கத்தை பத்தி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. 6 போராயுதங்கள் இருக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்துல. அதுல 3 போராயுதங்களை குறிச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு அடுத்ததா வரப்போகிற அந்த போராயுத குறிச்சு நம்ம தியானிக்க போகிறோம். முக்கியமா கர்த்தர் சொல்வது பிரகாரமாக நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரித்துக் கொள்ளுங்கள். சோ பிசாசானவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்ம திராணி உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் இங்கே விரும்புகிறார். அப்போ திராணி உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் கர்த்தர் அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்கார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன சர்வாயுத வர்க்கம் அப்படி பார்க்கும் பொழுது 6 போராயுத வர்க்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறிச்சு வாசிப்போம். எபேசியர்ல அதே அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை வாசிக்கலாம். எபிசியன்ஸ் 6:13-17. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். சோ இந்த வசனங்கள் சொல்லப்படுவது போல 14 முதல் 17 வரை சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இது 3 குறிச்சு ஆல்ரெடி கடந்த 3 வாரங்களாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் அப்படின்ற அந்த போராயுதத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப கர்த்தர் நமக்கு ஏன் இதை கொடுத்திருக்காருன்னா, நம்முடைய வார்ஃபேர், நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல என்பதை குறித்து வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இதே 6ஆம் அதிகாரத்துல வசனம் 12 வாசிக்கலாம். எபிசியன்ஸ் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ அந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோட சேனைகளோட போராட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கம் தேவைப்படுகிறது. அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளா இருக்கும் பொழுது தீங்கு நாளிலே அந்த பிசாசானவன் நமக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனை மேற்கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கார். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் அனுதினமும் உண்டுன்றத நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் உள்ள வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு நம்ம தயார் உள்ள பிள்ளைகளாக நம்மளால மாற முடியும். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எந்த ஒரு போராட்டமும் இல்லை அப்படின்ற ஒரு டிசெப்ஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அப்ப இனிமேல எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பிசாசு நம்ம பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருக்கான்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஆவிக்குரிய போராட்டம் இருக்குதுன்றே சில பேருக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது அப்படின்ற அந்த விஷயத்த அனலைஸ் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. அதோட சேர்ந்து சில பேர் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாரும் போல, இந்த உலகத்தார போல எனக்கும் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வரதான் செய்யுது, அப்ப அந்த பிரச்சனைகளோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணுன்ற அந்த அக்செப்டன்ஸ்ல நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனாலும் கர்த்தர் அதை விரும்புகிறது அல்ல. ஆனா ரொம்ப கிளியரா அந்த ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருக்குதா இல்லையான்றதை டிஃபைன் பண்ண முடியல. அடுத்ததாக ஏன் பிரச்சனை வருதுன்ற காரியங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே நம்ம இருந்து கொண்டிருக்கோம். ஒரு அக்செப்டன்ஸோட அதோட சேர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பார்க்கணும். அதே போல அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருக்குன்ற அந்த உணர்வு இல்லாம நம்ம என்ன பண்றோம், சில டைம் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுதோ ஒரு பயமோ ஒரு பதட்டத்திலேயோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம எப்பயுமே ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அதை விரும்புறது இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன் பிசாசானவனை தோக்கடிச்சு அவர் காலின் கீழே போட்டு மிதிச்சு நசுக்கி இருக்கிறார்.
அப்போ அவர் பெற்ற அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த உணர்வுகள் இல்லாம நம்ம இன்னும் கூட இந்த உலகத்தாரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றத நம்ம சில டைம் புரிஞ்சுக்க வேண்டியதாக சூழ்நிலைகள் இருக்கிறது. வாசிப்போம் நம்ம 2 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 4. 2 கொரிந்தியன் 10:4. போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். இப்போ அந்த போர் சேவகன், அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த போர் சேவகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6 போர் ஆயுதத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பிசிக்கலான போர் ஆயுதம். அந்த கச்சையை குறிச்ச காரியங்கள், அப்புறம் மார்க்கவசம், அப்புறம் அந்த பாதரட்சை, அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறது அந்த கேடகம், அப்ப தலைசீரா, அப்ப ஆவியின் பட்டயம், இந்த மாதிரி பட்டயம் பார்க்கிறோம். இந்த மாதிரி 6 போராயுதங்களை குறிச்சு அது எல்லாமே மாம்சத்துக்கு ஏதுவைகளா இருக்கிறது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த போராயுதம் மாம்சத்துக்கு ஏதுவைகள் அல்ல என்று சொல்லி வசனங்கள் சொல்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய போர்ட்ரஸா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக அந்த போர் ஆயுதங்கள் தேவ பலமுள்ளவர்களா இருக்குதுன்றத வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறது. அப்போ போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை வெட்டி சிறப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய போராயுதத்தை கொடுத்திருக்கார். அது ஒரு வீக்கான ஒரு போராயுதமா இல்லாம அது தேவ பலமுள்ளதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஆமென். கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்ம எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கீழ்ப்படிய பிரயாசப்படுகிறோம். நிறைய டைம் கீழ்ப்படுகிறோம், நிறைய டைம் கீழ்ப்படிய ஆசைப்படுறோம். ஆனா அந்த கீழ்ப்படிதல் கொஞ்சம் டிலேடா, ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து ஒரு நாளோ 2 நாளோ ஒரு 3 மாசமோ 6 மாசமோ கழிச்சு அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் கீழ்ப்படிய செய்யறோம். சில டைம் இன்ஸ்டன்டா கீழ்ப்படிறோம், சில டைம் டிலேடா கீழ்ப்படிறோம், சில டைம் கீழ்ப்படியாம கூட போயிடும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். காலம் தாழ்த்தப்பட்ட கீழ்ப்படிதல் அல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த வசனம் கிளியரா சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து, அப்ப அவரு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த ஆவியின் அந்த கேடகம் அது ஆக்டிவேட் ஆகுது. அப்ப நமக்குள்ள நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஆவியின் கேடகம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கீழ்ப்படியும் பொழுது இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். அது ஆக்டிவேட் ஆகும் பொழுது பிசாசு அதை பார்க்கும் பொழுது அவன் ஓடி போவான்றத வசனங்கள் உறுதியாக சொல்லுகிறது. சோ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்றத தீர்க்கமாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ போராட்டம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்ம அந்த பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், இந்த விசுவாசம் என்னும் கேடகம் ஆக்டிவேட் ஆகுகிறது. அந்த ஆக்டிவேட் ஆகும் பொழுது அதை பார்த்து அவன் பயந்து ஓடுகிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக உறுதியாக சொல்லிக் கொடுக்குது. வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. 1 Peter 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். இதே இந்த ஒரே சென்டென்ஸ்ல பாருங்க 3 வார்த்தை வருது. தெளிந்த புத்தியா இருங்க, விழித்திருங்க, ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னா, நமக்குள்ள ஒரு அவிசுவாசத்தையோ ஒரு பயத்தையோ ஒரு சந்தேகத்தையோ உண்டு பண்ணி நம்ம விசுவாசத்தை குறைக்க வேண்டியதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணி நமக்கு ஒரு சந்தேகத்தையோ இல்ல ஒரு பயத்தை உண்டு பண்ணி விசுவாசத்துக்கு நம்ம விட்டு வழுகி போகிறதுக்கு அவன் எல்லா விதமான தந்திரமான வேலைகளை அவன் பயன்படுத்தி கொண்டே வருகிறான் என்பது நம்ம எல்லாருக்கும் அறிந்த பிள்ளைகளா இருக்கும். சம்டைம்ஸ் நம்மால அதை டிசர்ன் பண்ண முடியாம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த உலகத்தார போலதான் நம்ம வாழ்ந்தாகணும்ன்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள போய் கர்த்தர் என்னுடைய கூட இருக்கான்ற விசுவாசத்துல நம்ம உறுதிப்படாம அந்த பிசாசு தூண்டுகின்ற அந்த அவிசுவாசமான காரியத்தினாலேயோ இல்ல அந்த பயத்தினாலேயோ நம் விசுவாசம் குறைகிறது. அந்த விசுவாசம் குறையும் பொழுது பிசாசு வசனம் சொல்வது போல அவன் எதிராளியான பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நமக்கு அந்த அவிசுவாசத்தை கொண்டு நம்முடைய ஆத்மாவை கெடுக்க வேண்டியது அவனுடைய வேலையாக இருக்கிறது. நம்ம விசுவாசத்துல அந்த கேடகத்தை பிடித்து கொண்ட பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதுமே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இங்க அறிவுறுத்தி கொண்டே வருகிறார். ஏன்னா தெளிந்த புத்தியா இருக்கணும். எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில பிசாசு எல்லாம் எப்படி நம்ம அட்டாக் பண்றான் அதான் சொல்றாரு, விழித்திருங்கள், தெளிந்த புத்தியா இருங்கள் சொல்லும் பொழுது எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் இது கர்த்தரிடமிருந்து வருகிறதா இல்ல பிசாசு நம்ம தந்திரத்தால ஏமாத்த பாக்குறானா, நமக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வரான்றதை டிசர்ன் பண்ணி நம்ம வெளியே வரும் பொழுது கண்டிப்பா நம்ம அவனை எதிர்த்து நிற்க முடியும். இப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான்றது வார்த்தைகள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். ரெவலேஷன் 12:11. மரணம் நேரிடுகிறாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். பிசாசானவனை ஜெயித்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எப்படி? 2 விதமான காரியங்களால. முதல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு எல்லாருக்கும் வெற்றி உண்டுன்றது நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கும். அவர் வெற்றி சிறந்தார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாமும் கூட வெற்றி சிறக்கிற பிள்ளைகளா நம்ம மாத்திருக்காம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிள்ளைகளா இருக்கும். அப்போ முதல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு ஒரு வெற்றி தருகிறது. 2வதாக தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கும். நமக்கு கர்த்தர் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் பண்ணியிருப்பார். அந்த அன்பை ருசி பார்த்த பிறகுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழணும் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்குள் வாழ்க்கையில நிறைய சாட்சிகள் கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த சாட்சிகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறான்ற அந்த கான்பிடன்ஸுக்குள்ள வரத்துக்கு இந்த வார்த்தைகள் ஏதுவாக இருக்கிறது. சோ 2 விஷயம். அப்போ பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு நம்ம கர்த்தருடைய ரத்தம் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவுச்சுன்ற முழு நிச்சயமான விசுவாசம். அவன் என் காலுக்கு கீழே தான் இருக்கான் அப்படின்ற அந்த முழு நிச்சயமான விசுவாசம். 2வதாக அந்த விசுவாசத்தில் இன்னும் அதிகப்படியாக பலப்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அநேக அற்புத அடையாளங்களை நம்ம நினைவு கூறும் பொழுது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு ஃபெய்த் லெவல், அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில வளரும். அது வளரும் பொழுது கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் கண்டிப்பா நம்மை விட்டு ஓடி போவான்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 6, ஹீப்ரூஸ் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா, நானும் நீங்களும் கர்த்தரோட ஒரு ஐக்கியப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப். இப்ப கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா? அப்ப ரிலேஷன்ஷிப்ல எப்படி நம்ம பலப்படுறோம், நாளுக்கு நாள் பேசிக்கிறோம், பிரியமாய் நடக்கிறோம். இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கிறது போல நம்ம கர்த்தர் விரும்புறது என்னன்னா, அவரோட கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவரோட கூட நம்ம ஸ்ட்ராங் ஆகும் பொழுது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் எங்க அப்பா இதை விரும்புறாரா, இது விரும்பலையா, அவர் விரும்புற காரியத்தை மாத்திரம் நான் வாழ்க்கையில் நடப்பிப்பேன்ற அந்த உறுதியோட நம்ம எல்லாரும் செய்வோம். அப்போ அது செய்யும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கு பாத்தீங்களா, அது கர்த்தரை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்றது மாத்திரமல்ல, அது பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கும் அது நமக்கு பலனா இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ வசனம் சொல்வது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம், எல்லாரும் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ அந்த தேடுதல் கடைசி வரையும், அந்த முடிவு பரியந்தம், அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட போற அந்த காலகட்டம் வரைக்கும், இல்ல நம்ம போய் அவரோட சேர அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து நான் செய்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் பிரியப்படுவாரா பிரியப்பட மாட்டாரான்றத அந்த எண்ணத்தோட செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் நமக்கு இன்னும் அதிக பலனா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு பாக்குறோம். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு, நம்ம விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட வேண்டும். ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ், நம்ம ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஒரே ஒரு சோர்ஸ் அவருடைய வார்த்தை. அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அதுல கம்ப்ளீட்டா முழுமையான அந்த ட்ரஸ்ட அந்த வார்த்தையின் மேல வைக்கும் பொழுது நான் இன்னும் அதிகமாக விசுவாசத்துல வளர முடியும். ஆனா என்னால ஏன் வளர முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. நான் என்ன செய்ய போறேன், அடுத்து நான் என்ன இதை செட்டில் பண்ண வேண்டியது என் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல நிறைய ஒரு பயம் நமக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. நிஜமாவே கர்த்தர் நம்ம ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு அவிசுவாசமான சிந்தைகள் சத்துரு நம்ம இருதயத்துல விதைக்கிறதுக்கு அவன் எப்பயுமே ஒரு பிளான் வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தரின் வார்த்தையின் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது, ஏன்னா அவர் வார்த்தைகள் நேற்றும் மீண்டும் என்றும் மாறாத வார்த்தைகளா இருக்கிறது. வசனம் சொல்வது போல அது வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவர் சொன்னா அது சொன்னதுதான், அது என்றும் மாறாத வார்த்தை. அப்போ அதை என்னால முழுமையான விசுவாசத்துக்குள்ள இருக்கும் பொழுது மட்டும்தான் அது என் வாழ்க்கையில பலிக்குமே தவிர, ஒரு அவிசுவாசமான ஒரு சிந்தை எங்களை எது இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்காது. அப்ப நான் எவ்வளவுதான் போராடினாலும் பிசாசு என்னை வஞ்சிச்சிருவான்றதை பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயர்ல 11:1 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆமென். ஆமென். விசுவாசமானது, விசுவாசம்னா என்னன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் தான் இந்த வார்த்தை.
சோ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. அப்போ அந்த கர்த்தர் மேல இருக்கிற அந்த கான்பிடன்ஸ் நமக்கு வந்து முழு நிச்சயமா இருக்கணும். ஏன்னா நம்ம யாரும் கர்த்தரை கண்ணால பார்த்தது இல்ல. வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளின் வயிற்றில் பிறந்ததுல வந்து யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனுமே இல்லை. ஆனா அவனை விட பெரியவர்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான். ஆனா கர்த்தரை கண்ணால காணாம நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதுல முழு நிச்சயமான உறுதியோட நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அந்த வார்த்தைகள், கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தைகள் தான் நம்ம வந்து அஸ்திபாரமாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வந்து அவர் மேல முழுமையான கான்பிடன்ஸ் வைக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஏசாயா 41:10 வாசிக்கலாம். ஐசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அவர் சொன்னா அது சொன்னதுதான் ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். பிரதர்ஸ் வந்து இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கும் பொழுதோ இல்ல நீங்க வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதோ நமக்கு இந்த வார்த்தைகள் வந்து அடிக்கடி பேசப்படுகிறது தான். நீ பயப்படாத, நீ திகையாத, நான் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன், உன்னை சகாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து மீண்டும் நம்ம மேல அன்பு கூர்ந்து, அதான் போன வாரம் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவன் அவர் வந்து தன்னையே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னிடம் இருக்கிறது எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்கு கொடுத்துட்டார். அப்போ உயிரே கொடுத்த தேவன் வந்து நம்மளை பாதுகாக்காம இருப்பாரா? அப்போ நம்மோட கூட தான் இருக்கிறார். அவர் வார்த்தைகள் வந்து அது உறுதியான வார்த்தைகள், அது என்றையும் மாறாத வார்த்தைகளா இருக்கிறது. ஆனா அந்த வார்த்தை மேல எனக்கு ஏன் விசுவாசம் வளர மாட்டேங்குது? சிறு பிரச்சனைகள் வரும் பொழுது அதை வந்து அந்த பிசாசு நம்மளை ஏமாத்த ட்ரை பண்றான். அவனுக்கு இடம் கொடுக்காம அவனுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் மாறணும்ன்றது இங்க கர்த்தர் விரும்புகிறார். இப்போ உறுதியோட அவர் சொன்னா அதை செய்வார்ன்ற அந்த முழு நிச்சயமான விசுவாசத்துக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ரோமர்ல 8:31, ரோமன்ஸ் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். எவைகளை குறித்து இங்க போடப்பட்டிருக்கிறது? இவைகளை குறித்து பார்க்கிறோம். எவைகள் என்ன? அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் எடுத்து வாச்சீங்கன்னா, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார். காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே, நம் தாயின் கருவின் நாம் உண்டாவதற்கு முன்பாகவே உங்களை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். அப்போ நம்ம மகிமையும் படுத்த கர்த்தர் வந்து ரெடியா இருக்கிறார். அப்போ இந்த உணர்வு எனக்குள்ள முழு நிச்சயமா வேணும். இப்ப அந்த உணர்வோட வசனம் சொல்வது போல இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவான் யார்? இங்கிலீஷ்ல வார்த்தை சொல்லுவாங்க இன்வின்சிபிள் அப்படிம்பாங்க. இன்வின்சிபிள் அப்படின்னா ஒரு தடையுமே இல்லை, பிளாக் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு என்னை யாரும் எதுவுமே செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ இன்வின்சிபிளா இருக்கிற நம்ம கர்த்தர் என்னோட கூட இருக்கார், எனக்கு விரோதி ஒருத்தனுமே கிடையாது. அப்புறம் எனக்கு ஏன் பயம், எனக்கு ஏன் ஒரு சந்தேகம், எனக்கு ஏன் ஒரு குழப்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மை நாமே அந்த கேள்வி வந்து கேட்டு பார்ப்போம். அவர் என்னோட கூட இருக்கிறார். வசனம் சொல்வது போல இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அவரே முன்குறித்து நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமன்றங்கள் ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதி யார்? ஒருவனுமே கிடையாது. அப்படின்னா அந்த வார்த்தையின் மேல, இந்த சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் மேல முழு நிச்சயமான விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் வரணும். அது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு எந்த தந்திரங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் சரி, அவனை எதிர்த்து நிற்பதற்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போட நமக்கு வந்து ஏதுவாக இருக்கும் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1 வசனம் 7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரின் வரம் பூரணமாக செயல்படுகிறது. அதுதான் அப்போஸ்தலர் பணி 2 வசனம் 38 சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சோ ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் நமக்கு பூரணமாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் தெல்ல தெளிவாக உணர்த்துகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்மோட கூட இருக்கும் பொழுது நமக்கு ஏன் பயம்? அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு வீக்கான, ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆவி அல்ல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கார். அப்போ அவரே நம்மோட கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து பயப்படணும், எதை குறித்து கலக்கம் அடையணும்? அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட மாட்டோம், நம்ம கலங்க மாட்டோம். அந்த உணர்வு இல்லாம பிசாசு ஒரு மாதிரி ஒரு அவிசுவாசத்தை உள்ள கொண்டு வந்தான்னா, அந்த டவுட்ஸ், அந்த ஃபியர் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு வந்து நம்ம விசனப்படுத்துகிற பிள்ளைகளா இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மாதிரி
அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் என்னென்ன சொல்றானோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுல விழுந்து போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. அதான் வசனம் சொல்வது போல, நீங்க தெளிந்த புத்தியாயிருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அநேக வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 27:1. சாம்ஸ் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர். காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் இஸ் ஆல் மைட்டி காட். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வசனம் சொல்வது போல அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஏன் பயப்படணும்? அவரு வெளிச்சமாக இருக்கிறார். அவரு வசனம் சொல்வது போல அவர் ரட்சிப்புமானவர். அவர் நமக்கு ஆல் பவர்ஃபுல்லா இருக்கிறார். அவர் வெளிச்சத்தின் தேவனாக நம்ம கூட இருந்து நமக்கு வழிகளை செவைப்படுத்துகிறார். அவர் நமக்கு ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். அதே வார்த்தைகளை கடைசியா பாத்தீங்கன்னா என் ஜீவனின் அரணானவர் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அரண் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல இருக்கிற அந்த கோட்டை, அந்த ராஜாக்கள் வாழ்கிற அந்த கோட்டையை சுத்தி ஒரு பெரிய மதில் இருக்கும். அதுக்குள்ள பெனட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும் ஒரு எதிரியால. அப்போ கர்த்தரே எனக்கு அரணா இருக்கும் பொழுது, என் ஜீவனின் அரணாக இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படுறேன்? எனக்குள்ள நான் ஏன் அஞ்சுறேன் அப்படின்ற காரியத்தை நம்ம நிதானித்து பார்ப்போம். அப்போ கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்க, ரட்சிப்பாம இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கார் அப்படின்னா அவர் தான் எனக்கு ஜீவனின் அரணானவராக இருக்கிறார். அப்ப அவர் என் கூட இருக்கும் பொழுது நான் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லைன்றத இங்க முழு நிச்சயமா இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. அப்போ என் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, என் விசுவாசம் அசைவில்லாத ஒரு உறுதியான ஒரு விசுவாசமாக இருக்கும் பொழுது பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு வழியே இல்லைன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். யோவான் 16 வசனம் 33 வாசிக்கலாம். ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வெற்றி சிறந்தவரோட பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் வெற்றி உண்டு. நமக்கு தோல்வி கிடையாது. அவரோட கூட நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே நம்மை காத்து கொண்டிருக்கிற தேவனாகவே கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத இந்த சில வசனங்கள் நமக்கு உறுதி செய்கிறது. அப்போ நம்ம முதல்ல பார்த்த இந்த தலைப்பு ஆவிக்குரிய போராட்டம் நம்ம அனைவருக்கும் உண்டுன்றத முதல்ல அக்னாலேஜ் பண்ணலாம். நமக்கு அது இருக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்போ அது ஏன் வருது அப்படின்றத நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இது அன்ஸ்டாப்பபிள். ஆனா அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. தெளிந்த புத்தியாயிருங்க, கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளாய் நம்ம வளரணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அடிப்படையா தேவையானது கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு முழு நிச்சயமான ஒரு விசுவாசம். அந்த வார்த்தைகள் சொன்னா அது சொன்னதுதான். கர்த்தர் திகையாதே கலங்காதே உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னோட கூட தான் என்றென்றைக்கும் இருக்கிறார். இதோ முடிவு பரியந்தம் உங்களோட கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் பலிக்குமான்னு கேட்டா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். ஏன்னா வசனம் சொல்வது போல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் ஒரு காலும் கெட்டு போவது இல்லை. அப்ப நம்ம ஒரு காலும் கெட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். எப்போ நம்ம அவர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருந்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது கண்டிப்பா நம் சத்தத்தை கேட்டு நமக்கு அவர் ஆறுதல் தர தேவனா இருக்கார். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல நம்ம மீட்டு தர தேவனாக இருக்கார். மூன்றாவதா நான் பார்க்க போற தலைப்பு அசைவில்லாத விசுவாசத்தோடு எந்த சந்தேகம் வந்தாலும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம, பயத்துக்கு இடம் கொடுக்காம அதை மேற்கொள்றதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ அந்த விசுவாசம் அப்படின்ற கேடகத்தை இதை நம்ம பாக்குறது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கேடகம். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவலான அந்த கேடகத்துக்கு அவிசுவாசமோ ஒரு சந்தேகமோ உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை அறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பிசிக்கலா ஒரு கேடகத்தை வச்சுக்கலாம், ஒரு இரும்பு, ஒரு ஷீல்டு. அப்ப அந்த ஷீல்டை தண்ணியிலையும் காத்துலையும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு காலகட்டத்துல அது துருபிடிச்சு அது அரிச்சு அது ஒண்ணும் இல்லாம போறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடிக்கிற பிள்ளைகளா இல்லாம ஏதாவது ஒரு பயமோ ஒரு அவிசுவாசமோ இதுக்காக இடம் கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதை அரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்க பொத்தல் விழுவும். அந்த பொத்தல் விழுந்துச்சுன்னா பிசாசன் உள்ள பூந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அவன் ஏமாத்தி வஞ்சனைகளை கொண்டு போய் நம்ம ஆத்துமாக்க அழிக்கிறதுக்கு அவன் நிறைய பிளான்ஸ் அவன் போடுவான். அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி விசுவாசத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விலகி விடாமல் நம்ம பார்த்துக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் எனக்கு அதிகமான ஒரு பயம், அதிகமான ஒரு சந்தேகம், கர்த்தர் என் கூட தான் இருக்காரா இல்லையா
அப்படின்ற ஒரு யோசனை, ஒரு அவிசுவாசம், நான் செய்யறது சரியா தவறா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள். அப்போ இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பிசாசானவனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுக்கு ஏதுவாக மாறுகிறது. அப்போ இருதயத்துல நிறைய சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் சொல்றதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கார். நம்ம அவர் கீழ்ப்படியும் பொழுது அவரே நம் ஜீவனின் அரணும் கோட்டையுமாக இருக்கார்னு பார்க்கிறோம். மார்க் 9 வசனம் 23 வாசிக்கலாம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஆமென். சோ ஒரு ஆவிக்குரிய ஒரு டிவைன் பாசிபிலிட்டிஸ் நிறைய விஷயங்களை வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு இட் அன்லாக்ஸ் த டிவைன் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். அப்போ அவர் மேல விசுவாசத்தை நம்ம வைக்கும் பொழுது நமக்கு நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக அதிகப்படியாக நம்ம கர்த்தர் வந்து நமக்கு வந்து காரியங்களை வந்து சொல்லித்தரவோ நமக்கு வந்து கொடுக்கவோ அவர் தயாராக இருக்கிறார். அதெல்லாம் என்னால ஏன் சுதந்திரிச்சு கொள்ள முடியல அப்படின்னா விசுவாசம் தான் எனக்கு குறைவாக இருக்கிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பெயர்த்து தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னா அது போய் விழுகுன்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து விரும்புகிற தேவனாக இருக்கிறார். சோ நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் பார்க்கிறோம். மத்தேயு 21:22 வாசிக்கலாம். Matthew 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். சோ விசுவாசத்தோடு ஜெபத்துல சில காரியங்களை கேட்டனா அது கண்டிப்பா நீங்கள் அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு Matthew 21:22 சொல்லுது. இதே ஒரு parallel verse வந்து மார்க்ல எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 11 வசனம் 24 என்ன சொல்லுதுன்னா, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ ஜெபம் பண்ணி கேட்கிறோம். ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது ஆண்டவரே இதை நான் ஜெபம் பண்ணிட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு வாக்கியம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் விசுவாசத்தோட நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்யறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நமக்குள்ள ஏன் ஒரு அவிசுவாசம்? சம்டைம்ஸ் அது டிலே ஆகலாம். சம்டைம்ஸ் நம்ம கேட்கிற ஜெபம் வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். அப்ப எது அவருக்கு பிரியம், எது அவருக்கு பிரியம் இல்ல? ரோமர்ல 12 வசனம் 2 அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள் தான். சோ கர்த்தருக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவர் எது விரும்புகிறார், எது விரும்பலன்ற காரியத்தை உணர்ந்து அது எப்ப தெரிய வரும்? எனக்கு வசனங்களை வந்து அதிகப்படியாக வாசிக்கும் பொழுது எனக்கு வந்து அவர் விரும்புகிற காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப அந்த காரியத்தை வந்து நான் வந்து வெளிப்படுத்த காரியத்தை என் வாழ்க்கையில் நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுறேன். அப்ப நிறைவேற்றும் பொழுது அவர் சித்தப்படி நம்ம எதை கேட்டாலும் அதை நான் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு. அப்போ என் விசுவாசத்துல வந்து இன்னும் அதிகப்படியா வளரணும் அதான் அவர் விரும்புகிறேன். இது ஒரு ஒன் டைம் இவெண்ட் இல்ல, ஏதோ வந்து ஒரு நாள் மட்டும் அப்படின்ற மாதிரி கிடையாது. தவிர கடைசி வரைக்கும் நம் விசுவாசத்துல வளர்கிற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவரும் மாறணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து, ஏன்னா இப்போ அதுக்குரிய அந்த போராயுதத்துல வந்து இந்த கேடகம் அப்படின்றது வந்து ஒரு டிஃபென்சிவான ஒரு போராயுதம் தான். அப்போ அந்த டிஃபென்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா தேவையானது வந்து நம்ம இன்னும் கூட விசுவாசத்துல வளர்ந்து நம்ம வந்து பிசாசு வந்து எந்த ஒரு சந்தேகத்தையோ பயத்தையோ அவிசுவாசத்தையோ கொண்டு வந்தாலும் கூட அவனை எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபு 1:6 வாசிப்போம். ஜேம்ஸ் 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைக்கு வந்து எழுதுனதுதான், அது மாறப்போறது கிடையவே கிடையாது. அப்போ அந்த வார்த்தையை நீங்களும் நான் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சுட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு பிரேயர் பண்ணும் பொழுதோ இல்ல வந்து ஒரு பிசாசோட போராட்டம் இருக்கும் பொழுதோ ஜெபம் பண்ணும் பொழுதோ நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு நம்ம வந்து கட்டளை கொடுக்கிறோம். அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது கட்டளை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை ஒரு வழியிலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை இல்லாமையோ இல்ல வியாதில இருந்து விடுதலை இல்லாமையோ அந்த பிசாசு வந்து அங்க இருந்து போகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆச்சு? நம்ம வந்து ஜெபம் பண்ணமே, அந்த இடத்துல இந்த விடுதலை இல்லையே அப்படின்னு நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம பண்ண ஜெபத்துக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம ஜெபம் பண்ணாலே இருந்திருக்கலாம். அப்போ அதான் வசனம் சொல்வது போல அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அப்ப விசுவாசத்தோட ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம ஜபங்கள் பெரும்பாலும் கேட்கப்படாம தடையா இருக்கிறது. ஒரு விஷயத்த கேட்போம், நாமளே வந்து இல்ல அது நடக்காது,
அப்படின்ற மாதிரி இருதயத்துல ஒரு காம்ப்ரமைஸ் இல்ல யாராவது சொல்லுவாங்க, அது சொன்ன கேட்டா அது உடனே நம்பிடுவோம். நம்பும் பொழுது கண்டிப்பா நம் ஜெபத்துக்கு பதில் இல்ல. வசனம் சொல்வது போல சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். லூக்கா 17:5. லூக் 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஆமென். நம் எல்லாருமே அந்த விசுவாசத்துல வளருகிற பிள்ளைகளா இருக்கணும்ன்றதுக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்ப அவங்க ஆல்ரெடி விசுவாசத்துல இருக்கிறாங்க, ஆனாலும் அது பத்தல, இன்னும் அதிகப்படியாக நாங்க வளரணும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க கேட்கிற பிள்ளைகளாக அவங்க இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அது போல நமக்கும் கூட அதேதான். இட் இஸ் an ongoing process. விசுவாசத்துல நம்ம வளரணும் அப்படின்ற விஷயம் இது ஒரு ஒன் டைம் இவெண்ட் இல்ல. ஏதோ வசனங்களை வாசிக்கிறோம், கேட்டுட்டோம், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான்ற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் சோ நம்ம இன்னும் கூட அதிகப்படியாக வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசமோ இல்ல சந்தேகமோ இந்த மாதிரி பயங்களோ இதெல்லாம் வரும் பொழுது நம்முடைய ஃபவுண்டேஷனா இருக்கிற அந்த விசுவாசம் ஷேக்காது பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி சந்தேகப்படாம பயப்படாம விசுவாசத்தோட இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இட் இஸ் an ongoing process அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நிதானித்து பார்த்து இதுல விசுவாசத்துல வளரனா இல்ல விசுவாசம் குறையுதா அப்படின்ற நிதானித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் குறைகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜீவனும் நமக்கு அரணமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவரே நமக்கு அரணா இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நீ திகையாதே, நீ கலங்காதே, உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்துக்கு மேல வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை பெற்ற பிள்ளைகளாய் அது சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:6. 2 Corinthians 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். ஆமென். சோ அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது, அது என்றும் மாறாத வாக்குத்தத்தமா இருக்கிறது. அவர் ப்ராமிசஸ் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரூ, இட் வில் நெவர் ஃபெயில் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அது ஏன் என் வாழ்க்கையில சில விஷயங்கள் பலிக்காம இருக்குது, அந்த சுதந்திரத்தை நான் ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கரண்டா இருக்கிற ஒரு டெம்பரவரியான ஒரு ஸ்ட்ரகிள். ஆனா இது ஒரு ஃபைனல் ரியாலிட்டி இல்ல. அந்த ஃபைனல் ரியாலிட்டியை நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவோம். எப்போனா அந்த விசுவாசத்துல தரித்திருக்கும் பொழுது, உறுதியாக நம்ம நிற்கும் பொழுது கண்டிப்பா இந்த இருக்கிற இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில நம்ம இருக்கிற அந்த சிறு சிறு பிரச்சனைகள் நம்மளால கண்டிப்பா மேற்கொள்ள முடியும். ஆனா அதுதான் பெருசா இருக்கு, அது மலை போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம அந்த ஃபைனலா நம்ம மீட் பண்ண போற அந்த ரியாலிட்டியை நம்மளால சுதந்திரிக்க முடியாம நம்மளால போயிடும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாம நம்ம விசுவாசத்துல உறுதியா தரித்திருக்கிற பிள்ளைகளா கர்த்தர் என்னோட கூட இருக்கார், அவர் ரத்தத்தையே சிந்திருக்கிறார் உங்களுக்கு, அவங்க எனக்காகும், நம்மளை பாதுகாக்காம இருப்பாரா? கண்டிப்பா நம்ம பாதுகாப்பார். அவர் மேல முழு நிச்சயமான விசுவாசத்தை வைக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதான் இப்போ பார்த்த தலைப்பின்படியாக ஒரு அசைவில்லாத ஒரு விசுவாசத்தோடு, எதை குறித்தும் சந்தேகப்படாமல், எதை குறித்தும் பயப்படாமல் உறுதியோட நம்ம எல்லாரும் நிக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு உபத்திரம் வரும் அப்படின்றத பார்த்தோம். ஆனா உபத்திரம் வரும் பொழுது கர்த்தர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாம இருக்கும். அவிசுவாசம் வந்தாலும் கூட அதுக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான்றத நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அப்போ வாசிக்கலாம் சங்கீதம் 91:2. Psalms 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். சோ உபத்திரம் வரும் பொழுது கர்த்தர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் தான் நம்மளுடைய அல்டிமேட் ப்ரொடெக்ஷன். நமக்கு வேற எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. ஏன்னா நம்முடைய போராயுதம் நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிசாசோட போராட்டம் உண்டுன்றதை நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள் தான். அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம பயப்படாம அவர் தான் என் கோட்டை, அவர் தான் அல்டிமேட் ப்ரொடெக்ஷன், எனக்கு முழுமையான அவர் செட்டைகளை கீழே மறைத்து என்னை காப்பாத்துகிற தேவனாக இருக்கிறான்றதை முழுமையாக நம்ம விசுவாசிக்க வேண்டும். சோ நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் அப்படின்றது இங்க சங்கீதக்காரன் எழுதுறான். நீதிமொழிகள் 3 வசனங்கள் 5 முதல் 6 வரை வாசிக்கலாம். Proverbs 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
ஆமென். ஆமென். சோ நம்ம வந்து கம்ப்ளீட்டா அவர் மேல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் சார்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த வசனம் சொல்வது போல சுயபுத்தியின் மேல் சாராத உன் முழு இருதயத்தோடும் அவர் மேல நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையா இருந்து நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா, ஆண்டவரே இது செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரிலை பண்ணி, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் பொழுது அவரே நம்ம கோட்டையுமாக இருக்கிறார், அவரும் அடைக்கலனாக இருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். சோ எந்த உபத்திரம் வந்தாலும் வந்து செவைப்படுத்துகிறவனாக இருக்கிறார். மத்தேயு 6:34 வாசிக்கலாம். Matthew 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். ஆமென். சோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த எதிர்காலத்தை குறிச்ச சில பயங்கள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் லைட்டா குறைய ஆரம்பிக்குது. ஆனா வசனம் சொல்வது போல நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அப்போ ஃபோக்கஸ் ஆன் த பிரசன்ட் இஷ்யூஸ். இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம யோசிச்சா போதும். வசனம் சொல்வது போல நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அதன் நாளுக்கு அதன் பாடு போதும் அப்படின்றாரு. அப்போ இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையை எப்படி கர்த்தருடைய பலனால நான் மேற்கொண்டு வரணும்ன்றத நம்முடைய போக்கஸ் அதுவா இருந்தா மட்டும் போதுமே தவிர நாளைக்கு குறிச்ச காரியங்களை கர்த்தர் அவர் நடத்தி வைப்பார். அதான் வசனம் சொல்றது போல. அப்போ அந்த குருவிகள் அது அறுக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, ஆனா சாலமோன் உண்மையில அதை போல உடுத்தினது இல்லைன்னு பார்க்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று உங்கள் சரீரங்களுக்காக கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் வேண்டியதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கார் அப்படின்ற இந்த மத்தேயு 6:8 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கார். உயிரையே கொடுத்த தேவன் உங்களுக்கு சாப்பாடோ துணியோ நம்ம தங்குற இடமோ குடிக்கிற தண்ணியோ கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். அப்போ நம்முடைய கவலையினால, நமக்கு இருக்கிற சந்தேகத்தினால, நமக்கு இருக்கிற பயத்தினால நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை முன்னிலைப்படுத்தாம அந்த பிசாசு விரிக்கிற அந்த வலையில விழுந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறோம்? நம்ம விசுவாசத்துல குறைவுள்ள பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அது தேவையில்லை. முழு நிச்சயமான விசுவாசத்தோட கர்த்தர் மீது நம்ம இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கார். சில காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எதுக்காக? நான் உள்ளான மனுஷன் சில விஷயங்கள்ல மாறணும்ன்றதுக்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்போ அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு எங்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆனாலும் சரி ஒருபோதும் என்னை கைவிட மாட்டேன்னு அவர் சொன்னா அது சொன்னதுதான். ஏசாயா 43:2 வாசிப்போம். ஐசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். நம்ம தனியா இல்லைன்றத இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறது. நீ தண்ணீரில் கடக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன். அப்ப எந்த விதமான ஒரு உபத்திரவம் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்மளால தாங்கவே முடியல நினைச்சா கூட சரி, அந்த நேரத்துல நம்மோட கூட யார் இருக்கா? இந்த வசனத்தின்படியாக இயேசு நம்மோட கூட இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு உங்களுக்கு எனக்கும், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாத இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு அவர் சொன்னா அது சொன்னதுதானே. அப்போ இந்த வார்த்தை உண்முள்ள வார்த்தை தானே. அப்போ எனக்குள்ள அந்த விசுவாசம் வளர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா, இல்ல நான் வளராம அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாக்னண்டாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிதானித்து பார்ப்போம். ஆனா கர்த்தர் விரும்புகிறது விசுவாசத்துல அதிகப்படியாக நம்ம எல்லாரும் வளரணும். அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம, பயத்துக்கு இடம் கொடுக்காம, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம எல்லாரும் வளரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அவர் உன்னோட கூட இருக்கன்னா நம்மோட கூட இருக்கிறது 100% சத்தியம் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4 வசனங்கள் 8 முதல் 9 வரை. 2 Corinthians 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். ஆமென். நாங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பவுல் எழுதுறாரு, நாம எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். எனக்கு கம்ப்ளீட்டா என்னுடைய வேலை ஸ்தலத்துல சரி, என் குடும்பத்துல சரி, இல்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைகள் சரி, நான் பயங்கரமான பிரஷர்ல இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஒடுங்கி போகிறது இல்லை, ஏன்னா தேவனுடைய ஆவி என்னுடைய கூட இருக்கிறது. கலக்கம் அடைந்தும் நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை எங்க போய் முடிய போகிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட வசனம் சொல்லுகிறது மனம் முறிவு அடைவது இல்லை.
துன்பப்படுத்தப்பட்டும் என்னை வந்து யாரு வந்து இயேசுவின் நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது எனக்கு எப்பக்கத்திலும் துன்பம் வந்தாலும் சரி, என்ன ஜனங்கள் வந்து பர்சிக்யூட் பண்ணாலும் சரி, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் கைவிடப்பட போவது இல்லை. கீழே தள்ளப்பட்டாலும் சரி, என்னை யாராவது வந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்டக் டவுன், என்னை வந்து தள்ளப்பட்டு நான் ஸ்டக் ஆனாலும் சரி, நான் மனம் மடிந்து போகிறது இல்லை. இப்ப இந்த இருக்கிற இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த உபத்திரவமோ இந்த பிரச்சனைகளோ இது எல்லாமே ஒரு டெம்பரவரியான ஒரு சூழ்நிலை மட்டும்தான். இது வந்து ஃபைனல் கிடையவே கிடையாது. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கை இருக்குதான் செய்கிறது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எது இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இதுதான் நமக்கு வந்து ஒரு முழு நிச்சயமான விசுவாசம். அப்ப இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். ஏதோ ஒரு காலகட்டம், ஒரு வாரமோ 2 வாரமோ ஒரு 2 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ தான். ஆனா அதுல விசுவாசத்தோடு நிலைத்திருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்க போறது அருமையான ஒரு நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகள் இருக்குது. நம்ம ஆரம்பத்துல வாசிச்சோம் பாத்தீங்களா, கர்த்தர் வெற்றி சிறந்தார்ன்ற அந்த உறுதியோட கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை செய்திருக்கார். அதை நினைவு கூறும் பொழுது கண்டிப்பா இப்ப பார்க்கிற இந்த டெம்பரவரியான இஷ்யூஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்துல இன்னும் அதிகமா வளர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும்னு பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். ஜான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஆமென். சோ உங்கள் இருதயம் கலங்காது, ஆறுதல் சொல்றார் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும். ஒருவேளை நம்ம இருதயம் கலங்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாத, என் மேல விசுவாசமா இரு. ஏன்னா அவரு இப்ப நம்ம நிறைய வார்த்தைகளை பார்த்தோம். நம்ம கூட தான் இருக்கிறேன், நான் தான் உன் கோட்டை, நான் தான் உன் அரண், திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, உன் கூட இருக்கன்றது அநேக வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகள் நம்ம வாசிச்சோம் இன்னைக்கு. அப்போ அதெல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல ஒருவேளை உங்க இருதயத்துல வந்து ஒரு கலக்கமோ ஒரு சஞ்சலமோ ஒரு வருத்தமோ இருந்து அவிசுவாசத்துக்குள்ள போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். அவர் நம்முடைய லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். அப்போ எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த அவிசுவாசத்துக்கு இல்ல வந்து ஒரு பயத்துக்கோ ஒரு சந்தேகத்துக்கோ பிசாசு வந்து வேற வந்து ஒரு விதையை விதைக்கும் பொழுது அதுக்கு இடம் கொடுக்காம எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்த பிள்ளைகளா இருந்து அந்த பிசாசானை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம எல்லாரும் திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறணும். அதுக்கு அடிப்படையா நமக்கு தேவையானது அந்த விசுவாசம் என்னும் கேடகம். அப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு அந்த உறுதியான இந்த தைரியம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆனா தொடர்ச்சியா பிரச்சனைகள் மீண்டும் 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 வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த உறுதியை வந்து குறையுது. அப்ப தைரியம் வந்து நம்ம குறையுது. இப்ப குறைகிறதுனால அவிசுவாசம் உள்ள வந்துச்சுன்னா பிசாசு வந்து ஒன்று மேற்கொள்வான்னு பாக்குறோம். அப்போ வாசிக்கலாம் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 37. ரோமன்ஸ் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஆமென். ஆமென். சோ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவா இருக்கிறோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்து அறிந்த பிள்ளைகள் நான் வந்து பாவத்துக்கு மரித்து 1 Peter 2:24 படியாக நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நம்ம பிழைத்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்ம பாவத்திலிருந்து விடுபட்டு பிழைத்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்ம பிழைத்தும் இருக்கிறோம். பிழைத்தது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கும். அப்போ எல்லாவற்றும் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகள் அப்படின்னா நம்ம எது டிஃபீட் பண்ண முடியும்? நம்ம எங்க வந்து தோல்வியடைறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட அந்த விசுவாச குறைவா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து சில டைம் வந்து நான் தோத்துட்டேன், பிசாசு அட்டாக் பண்ணிட்டான், எனக்கு ஒரே போராட்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிற சில காரியங்களை நம்பி 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 நம்ம என்ன பண்றோம், விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் ரொம்ப கிளியரா சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களா இருக்கிறோம்ன்றது வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை தான். அப்போ இந்த வார்த்தை மேல விசுவாசம் வச்சு பிசாசானவனை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாய் நம்ம வந்து மாறணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். 1 John 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஆமென். தேவனால் பிறந்த நீங்களும் நானும் என்ன சொல்லுது வசனம், உலகத்தை ஜெயிக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல வந்து நீங்களும் நானும் ஜெயிக்க விடாம தடையா இருக்கிறது என்ன? அப்போ இந்த பயங்களோ அந்த அவிசுவாசங்களோ இல்ல வந்து சந்தேகங்களோ இந்த மாதிரி காரியத்தினால என்ன பண்றேன்னா, நான் வந்து மீண்டுமாக பிறந்திருக்கிறேன், அந்த மீண்டுமாக பிறந்த உணர்வு இல்லாம நான் இன்னும் கூட இந்த உலகத்தோட இந்த பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு நான் இன்னும் வளராம இருக்கிறேன். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. மீண்டும் பிறந்துட்டோம்,
யாரும் வந்து மறுப்பு சொல்லவே முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு நம்ம எல்லாரும் மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். ஆனாலும் மீண்டுமாக பிறந்த பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய விசுவாசத்துல நான் வந்து வளர மகனாக மகளாக இருந்தா மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கிறவன் என்னால மாற முடியும். அப்போ அந்த விசுவாசத்தை இருக்குன்னு மட்டும் சொல்ற பிள்ளைகளா இல்லாம இந்த விசுவாசத்துல இன்னும் வளரணும். நம்ம இன்னும் அதிகப்படியாக வளர்கிற பிள்ளைகளா கன்சிஸ்டன்டா இது சொல்றது போல இது ஒன் டைம் இவெண்ட் இல்ல, பெர்சிஸ்டன்டா இருக்கணும். ஏன்னா உபத்திரம் வரும், உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, இயேசு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கார், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கான்ற அந்த நிச்சயமான விசுவாசத்தோட பிசாசு எப்பேற்பட்ட தந்திரங்களை உள்ள கொண்டு வந்தாலும் சரி அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு கண்டினியூஸா பெர்சிஸ்டன்டா இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நம்மளால கண்டிப்பா மாற முடியும். அப்போ அந்த உறுதியான அந்த விசுவாசம், அந்த தைரியமான அந்த வாழ்க்கையை நம்ம வந்து கையில எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாம். 2 Timothy 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேகவனாய் தீங்கு அனுபவி. ஆமென். ஆமென். சோ நம்ம ஒரு சாதாரண ஒரு விசுவாசி அல்ல, கர்த்தருக்குள்ள வந்த பிள்ளைகளா இருக்கிற நம்ம இங்க வந்து வசனம் சொல்வது போல நம்ம எல்லாரும் ஒரு போர் சேவகன். அப்ப அந்த போர் சேவகனை கர்த்தர் வந்து நிராயுதபாணியா அனுப்பல, அவர் வந்து ரட்சணியம் என்னும் தலைசீராக கொடுத்திருக்காரு, ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்காரு, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், நீதியின் மார்க்கவசம், அப்ப அந்த சத்தியம் என்னும் கச்சை, அப்ப அது போல வந்து பாதரட்சியை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி 6 விதமான அவர் நமக்கு வந்து அந்த போர் ஆயுதத்தை கொடுத்திருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த போர் ஆயுதத்தை தரித்து கொண்ட மகளாக நீ தீங்கு அனுபவி, உனக்கு பிரச்சனைகள் வரும், உபத்திரங்கள் வரும், ஆனா கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு பாக்குறாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Ephesians 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். ஆமென். பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கும் எனக்கும் நிறைய அட்டாக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுவேன், கண்டிப்பா வரும். ஆனா அதை டிசர்ன் பண்ணி விழித்திருந்து தெளிந்த புத்தியா இருந்து அதை மேற்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அது எல்லாவற்றையும் அவித்து போடணும் அப்படின்னா அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது, அதுல அதிகப்படியாக வளரும் பொழுது, ஒருவேளை அவிசுவாசமோ ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ ஒரு கலக்கமோ வந்துச்சுன்னா எப்படி வந்து இரும்பு அரிக்கப்பட்டு அது வந்து ஒண்ணும் இல்லாம போகுது, அது போல நம்முடைய அந்த ஆவிக்குரிய அந்த கேடகம் கூட அந்த அவிசுவாசம் வரும் பொழுது அது வந்து எரோடாய் ஒரு கொரோடாய் அது ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். எபிரேயர் 12:1-2 வரை வாசிக்கலாம். Hebrews 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். சோ பொறுமையோடு இருக்க சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா பிரச்சனைகள் வரதான் செய்கிறது. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இது எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல வந்து சொல்லுறாரு. அப்போ கர்த்தருக்கு அவர் பாத்தீங்கன்னா வசனம் 2 சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதத்தில் வைத்திருக்கார். அப்போ அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா நீங்களும் நானும் தான். அப்போ அவர் எப்படி பொறுமை எல்லாத்தையும் சகிச்சு அவர் வெற்றி சிறந்தாரோ அது போல நாமும் கூட உறுதியாக, ஏன்னா அவர் அடிபட்ட பொழுதோ அவர் அவமானப்படுத்தின பொழுதோ நான் தான் தேவாதி தேவன், இந்த மனுஷன் வந்து என்னை வந்து இவ்வளவு அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு அவர் ஈகோக்கு இடம் கொடுத்து ஒருவேளை அவர் வந்து கோவப்பட்டு இருந்தார் அப்படின்னா இந்த உலகம் ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்கும். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் வந்து சாந்தமுள்ள தேவனாக இருந்து அவர் நம்ம மேல அன்பு கூறுகிறா இருந்து அவர் தைரியமாக அந்த உறுதியாக கடைசி நிலைச்சிருந்து நமக்கு வந்து நம்ம ரட்சிப்பை கொடுத்தார். அது போல அவரை தரித்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிற நாமும் கூட அவரை போலவே மாற வேண்டும். தேறின எவனும் தன் குருவை போல இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அப்போ கடைசியா பார்க்க போறது விசுவாசத்துல வந்து வளர்ந்தே ஆகணும். we have no option. நமக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு விசுவாசம் இருக்கத்தான் செய்கிறது, யாருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குது. ஆனாலும் அதுல வந்து நம்ம வளரணும், அதிகமாக நம்ம வளரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வரை. Lamentations 3:22-23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள்,
உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆமென். நம்ம யாரும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளும் போக தேவையே இல்லை. இந்த கர்த்தர் வந்து மகா இரக்கமும் தயவும் அன்பும் உருவான கிருபையும் நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம வந்து விசுவாசத்துல குறைவுள்ள பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு ஒருவேளை நமக்கு வந்து இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பை கேட்கும் பொழுது நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அந்த வசனம் சொல்வது போல நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லிட்டு அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. அப்போ ஒருவேளை நேத்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஒருவேளை வந்து அவிசுவாசத்துக்கு நிறைய இடம் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த நிமிஷத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பயத்துக்கோ ஒரு நடுக்கத்துக்கோ ஒரு சந்தேகத்துக்கோ நம்ம எதுக்கும் இடம் கொடுக்காம கர்த்தர் நீதி உள்ள தேவன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன்ன்ற முழு நிச்சயமான விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம வாசிச்ச அந்த வசனங்கள் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து கர்த்தர் என்னோட கூட தான் இருக்கிறார், நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே என்னை முன் குறித்து என்னை அழைத்திருக்கார், அப்ப அந்த அழைத்த தேவன் என்னோட கூட இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறான்ற அந்த முழு நிச்சயமான விசுவாசத்தோட அதிகப்படியாக வசனங்களை வாசித்து கர்த்தர் விரும்புகிற பிரகாரமான அவர் வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறார். அந்த வெற்றியை நாமும் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமில்ல, நமக்கு வாழ்க்கையில கர்த்தர் பண்ண அந்த அநேக அற்புதங்களை நினைவு கூர்ந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல வளர சொல்லிதான் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். சங்கீதம் 51:10 வாசிக்கலாம். Psalms 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். நம்ம வந்து ஒருவேளை அவிசுவாசத்துக்குள்ள இருந்திருக்கலாம், விசுவாசத்துல வந்து வளராம கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம், பிசாசு சத்தத்தை கேட்டு கூட நம்ம வந்து ஏமாந்து போயிருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஃபெயிலியர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒருவேளை வந்து கர்த்தரை வந்து நம்ம மறுதளிச்சோ இல்ல அவிசுவாசத்துக்குள்ள போயோ நம்ம தவறு செய்திருக்கலாம். ஆனாலும் அதை குறிச்சு இப்ப இனிமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த உள்ளான மனுஷன் வந்து திரும்பவும் வந்து ரினியூ ஆகி அவன் புது மனுஷனாக மாறியே ஆகணும். அதுக்கு நமக்கு தேவை கர்த்தருடைய உதவி. அப்போ தேவனே, சுத்த இருதயத்தை என் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான ஒரு மனுஷனை மீண்டுமாக எனக்குள்ள சிருஷ்டிங்க ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஏன்னா இது அவருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கிறது. எல்லாரும் விசுவாசத்தை அதிகப்படியா வளரணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாக்கோபு 1:2-4 வரை வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். ஆமென். நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது, அப்போ சோதனைகள் வந்து வருவது உண்மைதான், அது வரதான் போகுதுன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த சோதனைகள் வந்தாலும் சரி, என் விசுவாசத்தை வந்து ஒருபோதும் நான் விட்டு விலகக்கூடாது, அதுல உறுதியா நம்ம ஏன்னா சில டைம் வந்து கேட்கும் பொழுது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. நிறைய பேர் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உள்ள வராங்க, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சூழ்நிலையோ வரும் பொழுது பின்மாற்றம் அடைந்து போயிடுறாங்க. அவங்க எவ்வளவு வைராக்கியம் பாராட்டாங்க கர்த்தருக்காக, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவருடைய ராஜ்யத்துக்கு என்று, அவங்க வந்து எவ்வளவு வந்து கர்த்தர் மேல் அன்புக்கு வந்து நிறைய பாவங்களை விட்டு ஒழிச்சிருப்பாங்க. ஆனா சில டைம் வந்து அவங்களால தாங்க முடியலன்னு நினைச்சுக்கிட்டு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும் பொழுது பின்மாற்றம் அடைந்து பழைய வாழ்க்கை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ கூட இருந்து கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி எவ்வளவோ கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு எல்லாம் ஹிந்துல இருந்து வந்தவங்க, ஹிந்து குடும்பத்துல பிறந்து வந்தவங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கூட ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சூழ்நிலையோ வரும் பொழுது முற்றிலுமாக கர்த்தரை விட்டு விலகி திரும்ப பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்வது பிரகாரமாக உங்கள் விசுவாசத்தை வந்து ஒருபோதும் இழந்து போகாம, நீங்கள் பலவிதமான சோதனைகள் உங்களுக்கு வரும், ஆனாலும் நீங்க வந்து இடறி போகாதிருங்க. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளராயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது. வாக்குத்தத்தம் பண்ணவர் கண்டிப்பா அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கார். மேபி உங்க வேகத்துக்கோ ஏன் வேகத்துக்கோ அது நிறைவேறாம இருக்கலாம், ஆனா அவர் முன் குறித்தது அது நடந்தே தீரும், அதுல மாற்றம் இல்லவே இல்லை. அப்போ அவருக்காக ஏதாவது ஒரு டெஸ்ட் கர்த்தனுக்காக வைக்கிறாரு, ஒரு விசுவாசத்தின் பரீட்சை வருது அப்படின்னா அந்த உள்ளான மனுஷன் பலப்படுறது கர்த்தனுக்கு அநேக காரியங்களை வந்து வைத்திருக்கிறார். அப்போ அது நடக்கும் பொழுது அதை பொறுமையோட இருந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பொறுமையானது பூரண கிரியை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து இன்னும் அதிகமாக வளர்கிற பிள்ளைகளாக இருப்போம். கடைசியா ஒரு வசனம் ரோமர் 12:2 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள்,
உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிக்கணும்ன்றதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்ப வருவாரு, நான் எப்ப அவரோட கூட இருக்க போகிறேன்ற அந்த ஒரே ஒரு ஆனந்த பாக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையில சந்தோஷமாக இருக்கு. மேபி டைம் ஃப்ரேம் கஷ்டமா இருக்கலாம், சில டைம் நம்ம நினைக்கிற வேகத்துக்கு சில காரியங்கள் போகாம இருக்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில ஃபுல் கண்ட்ரோலா இருக்கார். நான் அவருக்கு கீழ்ப்படுகிற மகனாக இருக்கேன், மகளாக இருக்கேன் அப்படின்னு நம்ம உறுதியா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர் நம்ம வாழ்க்கையை பொறுப்பெடுத்திருக்கார். அப்போ அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். அப்போ உபத்திரம் வந்துச்சுன்னா அதுல பொறுமையா இருங்க. ஜெபத்துல எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவிக்கும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த சூழ்நிலைகளை அவர் மாத்தி தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். சோ இன்னைக்கு நம்ம தியானித்த அந்த பொல்லாங்க நெய்யும், எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 படியாக, பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும். அப்போ எப்பொழுதுமே அந்த விசுவாசத்தை விட்டு வழுகி போகாம அதை வளர்கிற பிள்ளைகளா இருந்து அதை ஓங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருந்து நம்ம இருக்கணும்னு சொல்லித்தான் கர்த்தர் விரும்புறத தவிர அதை கையை விட்டு இறக்கிறாதீங்க. ஏன்னா இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிசாசு நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ சந்தேகங்களோ, பயங்களோ, அவிசுவாசங்களோ, போராட்டங்களோ எது வந்தாலும் சரி அதை குறிச்சு கவலையே பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாசிச்ச அநேக வசனங்கள் மூலமா கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத அப்படின்னு சொல்லி நமக்கு அநேக வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு நம்ம கிட்ட பேசினார். அப்போ அந்த வார்த்தைகள் மூலமா அவர் என் கூட இருக்கிறது பட்சத்துல பிசாசு அவன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எவ்வளவுதான் ஸ்கீம்ஸ் வச்சாலும் சரி, எவ்வளவு பிளான் பண்ணாலும் சரி, அவனை எதிர்த்து நிற்க நம்ம எல்லாரும் திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறும்படியாக ஆரம்பத்துல வாசிச்ச இந்த சத்தியம் என்னும் கச்சை கட்டின பிள்ளைகளாய், நீதி என்னும் மார்க்கத்தை தரித்த பிள்ளைகளாய், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதத்தை கட்டின பிள்ளைகளா இருந்து, அப்ப இன்னைக்கு நம்ம வாசிச்சது போல இந்த வார்த்தைகளை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்த பிள்ளைகளா இருந்து நம்ம இன்னும் அதிகப்படியாக வளர்ந்து அந்த போராட்டங்கள்ல இந்த போராட்டத்தை பிடித்துக் கொண்டு நம்ம இன்னும் அதிகப்படியாக கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த கொடுகை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த கொடுகைக்காக, இந்த பைபிள் ஸ்டடிக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தை எழுதுறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இதோ தாசனை மறைத்து அநேக வேத வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றப்பா. இந்த வேத வசனங்களை எல்லாம் விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை கேடகமாக நாங்கள் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் அப்பா. நாங்கள் இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது நீங்கள் எனக்கு ஜீவனாக இருக்கின்றப்பா. ஆமாண்டவரே, உமது விலைமதிப்பில்லாத அந்த இரத்தத்தினாலே நீங்கள் எங்களை எல்லாம் கிரகமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்களப்பா. அந்த ஒரு மன உறுதியோடு நீங்கள் எங்களோடு இந்த மண்ணுலகில் வாழும் பொழுதும் வருகின்றீர்கள். இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நித்திய ஜீவன் எங்களுக்கு அளிக்க போகின்றது என்று மன உறுதியோடு நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. இதோ ஆண்டவரே, சத்தியத்தை நாங்கள் இடையில் கச்சையாக கட்டிக்கொள்ள வேண்டும் அப்பா. நீதியை மார்க்கவசமாக தரித்து கொள்ள வேண்டும் அப்பா. சமாதானத்தை பாதரட்சணையாக அணிந்து கொள்ள வேண்டும் அப்பா. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாங்கள் விசுவாச என்னும் கேடகத்தை நாங்கள் உறுதியாக கையில் ஏந்தியவர்களாக தினந்தோறும் நாங்கள் வேலை பார்க்கின்ற இடமாக இருக்கலாம், நாங்கள் வாழ்கின்ற இடமாக இருக்கலாம், செல்லும் பொழுதுமெல்லாம் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து உறுதியாக பிடித்து கொண்டு போகின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. விசுவாசத்தை நீங்கள் தொடங்கி வைத்தவர் நீங்கள் தான் ஆண்டவரை, முடிக்க போகிறவரும் நீங்கள் தான் ஆண்டவரை. இடையிலே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாண்டு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நிதானமாக பொறுமையாக அந்த நித்திய ஜீவன் என்ற இலக்கை அடையக்கூடியவர்களாக ஓடக்கூடியவர்களாக தொடர்ந்து நாங்கள் மன உறுதியோடு இருக்க கிருபை தாங்கப்பா. இதோ நாளை மறுநாள் நாங்கள் பார்வையிட்டவர்களுக்காக இதோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய கூடுகை நடக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கணுமப்பா. இந்த பார்வையிட்ட நபர்களுக்காக நடக்க இந்த கூடுகையை சிறப்பாக நடத்தி நிறைய பேர் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோமப்பா. அந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமப்பா. பல பார்வையற்றவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும். வீட்டு கூடுகைகளை கலந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அவர்களும் மனம் திரும்பி அவர்கள் குடும்பம் எல்லாம் அன்று இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமப்பா. இன்னைக்கு அற்புதமான கூடுகையை நடத்திய தாசன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மற்ற கூடுகைகளை கலந்து கொண்ட சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே ஆசீர்வதித்து அனைவருமே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து தொடர்ந்து எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை அழித்து போடுவதற்கு கிருபையை தருவீரின் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை, துதி, கன, மகிமை, மாட்சி, வல்லமை எல்லாம் ஒருவருக்கு
மகா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.